கர்த்தருடைய கிருபையினால் உங்கள் மத்தியிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிற்கிறேன். By the grace of God, with all joy I am standing before you. கடந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை நடத்தின அவருடைய பாதைகள் மிகவும் ஆச்சரியமான பாதைகள். Even the past days, the path of the Lord God led me is really a marvelous and a wonderful one. நான் அதிகமாக உணரக்கூடிய ஒரு காரியம், இந்த நாட்களில் எப்போதுமே என்னுடைய மனதிலே வரக்கூடிய ஒரு காரியம், கடந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திற்கு அந்த ஜெபத்திலே நம்மோடு கூட இருந்தவர்கள் பலர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. What I deeply regret and feel in my heart, the people who were with us in the past aren't praising, at present they are not with us. நானும் கூட இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடியதான அளவுக்கு மிகவும் வியாதிப்பட்டேன். Even I had a sickness, so as to pass away from this world. ஆனால் இந்த ஸ்தோத்திர ஜெபம் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. கர்த்தர் இதை என் மூலமாகவே திரும்பவும் நடத்த கிருபை தந்தார். I never thought that this dawn praising would be conducted. By the grace, God had enabled that. அவருடைய கிருபை என்னுடைய ஜீவியத்திலே மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக, என்னுடைய புத்தியினாலே அதை கிரகிக்க கூடாத அளவுக்கு அது புத்திக்கு அப்பாற்பட்டதாக காணப்படுகிறது. Even the grace of God is so wonderful that even I can't recognize with my human mind. கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவரை துதித்து ஆசீர்வாதங்களை பெற்று பலனடைந்து திரும்பி போக வேண்டும். And as we remain in the presence of God and praise God, receive the blessing, we must leave this place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. துதித்தலினால் நமக்கு பெரிய ஜெயம் உண்டு. As we praise the Lord, we will have a great triumph. என்னுடைய வாழ்க்கையிலே துதியினாலே ஜெயம் கிடைக்கும் என்று நான் பல இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த துதி ஆராதனையின் மூலமாக துதியினால் உண்டாகிற ஜெயத்தையும் வல்லமையும் அதிகமாக நான் உணர்ந்தேன். And even I have thought about by praises we'll have a triumph. Even by this done praising, by praising the Lord we will have a great triumph. ஆகையால் நாம் எல்லாரும் துதிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. And when we praise God, the power of God would be manifested. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் போது தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகுகிறது. When thousands and millions of people join together and praise God, even the grace abounds. ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. And we would get a great victory. சத்துருவின் வல்லமைகள் சிதறடிக்கப்பட்டு ஓடுகின்றன. All the power of say a devil enemy will be scattered. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே, துதியின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறாரே, அவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னம் அளிக்கிறார். As the Lord who dwells in the midst of the praises, he is presenting his presence in our midst. இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய சமூகம் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். Even today by this hour I could see, feel the presence of God is moving. ஒரு அசாதாரணமான ஒரு ஆள் நம்முடைய மத்தியிலே நடந்து கொண்டே இருக்கிறார். And a person who seems to be walking in our midst. அவருடைய அழகு வர்ணிக்க முடியாத ஒரு அழகாக இருக்கிறது. The beauty of that person which in no way we can explain. அவருடைய வஸ்திரத்தின் பிரகாசம் சொல்லக்கூடாத அளவுக்கு பிரகாசமான வஸ்திரமாக இருக்கிறது. Even the brightness of his garment is which is inexplicable, cannot express by the mouth. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரும் துதிகளிலே பிரியப்படுகிறவருமான தேவன். And he is the Lord who dwells in the midst of the praises and pleased with the praises. நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி துதிக்கும்படியாக சொல்லுவேன். துதிக்கிற நேரத்தில் மட்டும் நீங்கள் முழங்கால் நின்று, முழங்கால் நிற்க பலன் உள்ளவர்கள் மட்டும் முழங்கால் நின்று அந்த துதிக்கிற வேளையிலே சத்தமாக, உரத்த சத்தமாக, ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை துதிக்க வேண்டும். And I will quote the verses from the scripture. When I say that, those who could stand on our knees, you can stand on our knees with a great shout. You must praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இன்றைக்கு முதலாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு சொன்னார், முதலாவது பேசுகிற வசனம் வாலிபர்களோடு பேசு என்று சொன்னார். The first primary thing what I had to speak, God told me I had to speak regarding the young people. என்ன வசனம் என்றால், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். And what is that? I will never boast then the cross, the greatness of the cross. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Galatians chapter 6 verse 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக.
அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். But God forbid that I should glory save in the cross of our Lord Jesus Christ, by whom the world is crucified unto me and I unto the world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. And I should glory and not anything beyond the cross of the Lord Jesus Christ. வாலிபர்களுக்கு சொல்ல இந்த வசனம், வாலிபர்களுக்கு முதலாவது நான் சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற எல்லாரும் அதை நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தை எல்லாரும் புசித்துக் கொள்ளுங்கள். And even the young people, whoever hear that, you understand and digest and make it as yours. இந்த வசனத்தை மையமாக கொண்டுதான் அந்த சிலுவையை குறித்துள்ள ஒரு பாடல் எழுதப்பட்டது. Only keeping this cross as a center point, that song has been sung. தமிழிலே சிலுவை காட்சியை பார்க்கையில், இங்கிலீஷ்ல when I survey the wondrous cross, சிலுவை காட்சியை பார்க்கையில், தமிழ் பாடல்ல பார்க்கையில் என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே சர்வே என்று இருக்கிறது. In English it is say when I survey the cross. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சர்வே என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? What is the meaning of the word survey? ஒரு உரிமையாளரின் சார்பிலே ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ அதனுடைய இருப்பிடம், அதனுடைய அளவு, அதனுடைய எல்லை, இதெல்லாவற்றையும் குறித்து ஆராய்ச்சி செய்து சரியாக நிர்ணயிப்பது, அதான் சர்வே. Survey mean whatever the land that belong to your one person, and the measurement and the full detail of that to be measured out. அப்படி என்றால் சிலுவையை குறித்து அப்படிப்பட்ட ஒரு தியானம் நமக்கு தேவை. And if it is so, regarding the cross, we need such kind of meditation. அதனுடைய எல்லை, And even the boundary, அதனுடைய பரப்பளவு, even the area, அதனுடைய இருப்பிடம், even the place, அதனுடைய நோக்கம், and even the purpose. இவைகளை குறித்து ஒரு தியானம் நமக்குள் தேவை. We need a proper meditation. அதான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் சிலுவையை குறித்து ஒரு ஆழ்ந்த தியானம் நமக்கு இந்த நாட்களில் அவசியம். If you want to glory about the cross, in these days you need a deeper meditation. அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மேல் இருக்கும் அந்த அநாதி தீர்மானத்தையும் அநாதி அன்பையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். Only then the Lord God who is having the love, the everlasting love which we could understand. சிலுவையை தியானிக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வேற எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட இடமே இல்லை. The man whoever meditate the cross is having no account to boast or glory anything. அருமையான வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கிற சகலவிதமான அந்நிய மேன்மை பாராட்டலையும் விட்டுவிட்டு சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுங்கள் என்று கர்த்தர் திட்டவட்டமாக தெளிவாக உங்களோடு பேசுகிறார். And the Lord God say very definitely, if you want anything exaltation in your life, you must only glory and exalt the Lord alone. இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட உனக்கு வேறு ஒன்றும் இல்லை. And you have nothing in the world to glory or to boast. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து, வாலிபர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த சிலுவையை தியானித்து சர்வே பண்ணி தியானித்து ஒரு ஆழ்ந்த சிந்தையோடு கூட இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற அந்த தியாகம், அன்பு எவ்வளவு பெரியது என்ற எண்ணத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. And not only young people, all us, let's stand on our knees. How that cross and survey it, how great in our life. உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே அங்கேதான். Only the secret of a victory lies only there. எந்தெந்த இடத்தில் நீ தோல்வி அடைந்தாயோ அந்த இடத்திலே நீ சிலுவையை பற்றிய தியானத்தில் நீ சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருந்தபடியினால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தோல்வி அடைந்து போனாய். Why you got a defeat in our life is you never meditate and never survey in our life. You got that a defeat in our life. உன்னுடைய அறிவை பற்றி நீ மேன்மை பாராட்டி இருக்கிறாய். And you boasted about your knowledge. உன்னுடைய வேலையை பற்றி நீ மேன்மை பாராட்டி இருக்கிறாய். You boasted about the job what you have. உன்னுடைய பணத்தை பற்றி நீ மேன்மை பாராட்டி இருக்கிறாய். You have boasted about the money what you have. ஆனால் அவையெல்லாம் அற்பம் என்று நீ நினைக்கவில்லையா? Have you not thought that this is meaningless? அவையெல்லாம் உன்னை வெட்கத்துக்குள்ளே கொண்டு போயிற்று. And all brought you into shame. ஆனால் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. The man who glories by the cross, in no way he will be put to shame. அந்த ஆண்ட எண்ணத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. We understand that's crazy.
ஒரு காலத்திலே தன்னுடைய மார்க்கத்தை குறித்து மேன்மை பாராட்டின பவுல் Once the Saul who boasted about the things of his flesh. ஒரு காலத்திலே தன்னுடைய படிப்பை பற்றியும் இந்த உலகத்துக்குரிய சில மேன்மைகளை பற்றியும் மேன்மை பாராட்டின பவுல் The Paul and the man, whatever his status and all the education what he had. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அறிந்த பின்பு When he had known about the cross of the Lord Jesus Christ, சிலுவையை பற்றியே மேன்மை பாராட்டுகிறவராய் மாறிவிட்டார். and he became a man boasting and glorying that cross alone. அவருடைய வாழ்க்கை மகிமை உள்ளதாய் மாறிவிட்டது. And his life he turned to be a glorious. சாதாரண மனிதனாக இருந்த அவர் அப்போஸ்தலனாய் மாறிவிட்டார். The ordinary man turned to be like an apostle. சாதாரண மனிதனாய் இருந்த அவர் புனிதனாய் மாறிவிட்டார். The ordinary man became a saint. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு முறை கூட அந்த கல்வாரி சிலுவையை தியானித்து நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. And let's meditate and with that let us praise the Lord. Praise the Lord. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தே கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் என்னை சேர்த்திட வருவேன் என்று உண்மையுடன் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிலுவை அடைந்தே சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையை பற்றிய தியானம் நம்முடைய எல்லா மேன்மை பாராட்டலையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுகிறது. Even the meditation of the cross, whatever the boasting in our life, it is completely be removed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இன்றைக்கே உன்னுடைய எல்லா மேன்மை பாராட்டலையும் விட்டுவிடு வாலிப சகோதரனே சகோதரியே. Oh dear young sisters and brothers, whatever boasting you have, you leave it off. நீ சிலுவையை பற்றி மேன்மை பாராட்டினால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். But if you glory the cross, in no way will be put to shame. நீ சிலுவையை பற்றி மேன்மை பாராட்டினால் உன் வாழ்க்கையிலே நீ உயர்த்தப்பட்டு கொண்டே போவாய். If you glory the cross, in our life we will be exalted gradually. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்ததாக nextly கடந்த வாரம் முழுவதும் எனக்கு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்ததை பற்றிய ஒரு தியானம் எனக்கு இருந்தது. The last week I had a meditation and the fourth watch the Lord Jesus Christ who walked on the sea. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார்.
And the fourth word, the Lord Jesus walked on the sea and came to the disciples. இதை சாதாரணமாகத்தான் நான் படித்திருக்கிறேன். And ordinarily I have read this passage. இதிலே ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து எனக்கு இல்லாமல் இருந்தது. But I do not have a deep understanding about this one. ஆனால் கடந்த வாரத்திலே இதை பற்றி 4 காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசினார். But the last week God spoke about 4 matters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்த காரியம் முதலாவது அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். As Jesus walked on the water of the sea, it is the fulfillment of the prophecy. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம். The second that incident was a revealing about the power and authority of the Lord Jesus Christ. மூன்றாவது அவருடைய சீஷர்கள் மேல் அவருக்கு இருந்த ஒரு கரிசனை. Thirdly, what he had a great concern about his own disciples. நான்காவது ஒரு ஜாமக்காரனின் உத்தரவாதம். And fourthly, the responsibility of a watchman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the Holy Man. முதலாவது இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். The first one, it is the fulfillment of the prophecy. முதலாவது அவர் சமுத்திரத்தில் நடந்ததை பற்றி படிப்போம். First of all, let's read how he walked on the sea. அடுத்ததாக இதை பற்றிய தீர்க்க தரிசனத்தை படிப்போம். And secondly, let's read about the prophecy. அவர் சமுத்திரத்தில் நடந்ததை பற்றி மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. The Matthew 14:25, it says that Jesus walked on the sea. அதை பற்றிய தீர்க்க தரிசனம் யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The prophecy regarding is Job 9 chapter verse 8, it said about it. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவளிடத்திற்கு வந்தார். And in the 4th watch of the night, Jesus went unto them walking on the sea, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர், which alone spreadeth out the heavens and treadeth upon the waves of the sea. இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல் நடந்தது ஏதோ தற்செயலாய் அவர் செய்த ஒரு காரியம் அல்ல. As Jesus Christ walked on the sea, it's not something accidental one. அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். It's only a fulfillment of the prophecy. அது யோபு அவர் சமுத்திரத்தின் மேல் நடப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தார். And Job had prophesied that Jesus would walk on the sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படியே அதை நிறைவேற்றும்படியாக அவர் சமுத்திரத்தின் மேல் அலையின் மேல் நடந்து வந்தார். Only to fulfill it exactly upon the waves of the sea, he walked over. இரண்டாவது இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம். And this incident reveal about the power and authority of the Lord Jesus Christ. 93ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது அவர் சமுத்திரத்து அலையின் இரைச்சலை பார்க்கிலும் வல்லமை உடையவர் என்று. And even it said about apart from the tumult of the sea, he is a powerful God. 93ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே அவருடைய வல்லமையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And even the Psalm 93 it says only about his power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சமுத்திர அலையின் மேல் அவர் வல்லமை உடையவர், அதிகாரம் உடையவர். And over the waves of the seas, he's having a great power. இன்றைக்கு நாம் இதை பற்றி துதிக்க போகிறோம். And now today we are going to praise about it. ஏதாகலும் காரியம் உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? Is anything threatening or frightening? ஒரு மரண பயம் உங்களுக்குள் இருக்கிறதா? Is any fear of death is in here? ஏதாகலும் காரியத்தை கண்டு நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? Or you being troubled seeing something around here? எந்த காரியத்தை கண்டு நீங்கள் கலங்குகிறீர்களோ அதே காரியத்தின் மேல் அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். Or whatever the thing you see and you are confounded, the same thing God is having a great power and authority. அது மட்டுமல்ல, இது அவருடைய சீஷர்கள் மேல் அவருக்கு இருந்த ஒரு கரிசனையாய் காணப்பட்டது. And also it was a matter as Jesus had a great concern about his own disciples. ஆகையால் தன் சமுத்திரத்தின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் என்று வாசிக்கிறோம். And that's why he walked over the sea and came to that disciple. அவர் எங்கேயோ இருக்கிறார், நீ எங்கேயோ இருக்கிறேன் என்று நினைக்காதே. As God is somewhere and you are somewhere, don't think about it. நீ உன்னுடைய வீட்டில் இருந்தாலும் அவர் உன் அண்டை வருகிறார். You may be at your home, but the Lord God come near you. நீ வேலை செய்கிற இடத்தில் நீ இருந்தாலும் அவர் அங்கேயும் உன்னண்டை வருகிறார். You may be a man working in a working place, but God will come in that place as well. நீ பிரயாணம் பண்ணுகையிலும் அவர் உன்னண்டை வருகிறார். Even you may be making journey, he would be coming near of you. நீ எங்கேயோ இருக்கிறாய் என்றும் அவர் எங்கேயோ இருக்கிறார் என்றும் நீ நினைக்காதே.
Don't think that you are somewhere and God is somewhere. அவர் உன்மேல் கரிசனை உள்ளவர். And He is the Lord, He having great concern. உன்னை கஞ்சாடையாய் விடமாட்டார். And He will never beckon you. அவர் உன்னண்டை வருகிறார். And He comes towards you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இது அவர்களுடைய சீஷர்கள் மேல் அவருக்கு இருந்த கரிசனை. And this is the concern what He had upon His own disciples. நான்காவது இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், And fourthly, what is the things found behind? இதனுடைய நான்காவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், What is the meaning of this? இது ஒரு ஜாமக்காரனின் உத்தரவாதம். It is something, the responsibility of a watchman. எப்பொழுது அங்கே நாலாம் ஜாமம் என்று ஒரு வார்த்தை வந்ததோ, When the word, the fourth watch had come, இந்த இயேசு நம்மை ஜாமம் காக்கிற ஒரு ஜாமக்காரனா இருக்கிறார். and this Jesus is the Lord who keepeth the watch as a watchman. ஆகையினால் தான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ தூங்குகிறாய். நீ எத்தனையோ நாட்கள் இந்த வருடத்திலே ஜெபிக்காமலே தூங்கி இருக்கிறாய். ஆனால் அவர் தூங்கவில்லை. And you might have slept without praying, but your God never sleep nor slumber. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த நாலாம் ஜாமத்தில் என்று சொல்லும்போது அவர் ஜாமம் காக்கிறார். அப்போ ராத்திரி முழு ராத்திரியும் அவர் ஜாமம் காக்கிறவராய் இருந்திருக்கிறார். As it was said as a fourth watch, all through the watches, all through the night, He had watched you and protected you. உன்னுடைய தகப்பனோ உன்னுடைய தாயோ உன்னை காக்கவில்லை. Even your parents, your father, mother never guarded you. இந்த இயேசுதான் உன்னை ஜாமம் காத்துக் கொண்டே இருக்கிறார். Only this Jesus is able to guard you in all the watches. இந்த விசுவாசம் உடையவர்கள் இப்பொழுது நாம் கர்த்தரை துதிப்போமாக. The people who have that faith, let's praise that God. சமுத்திர அலையின் மேல் நடந்த இயேசு, The Lord Jesus who walk upon the waves of the sea. எந்த சமுத்திரத்தை கண்டு நீ கலங்குகிறாயோ, What the sea you are greatly confounded. அதன் மேல் அதிகாரமுடையவராய் நடந்து வருகிறார். Are having a great power, He is walking over that sea. அந்த அதிகாரத்திற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக. For that power and authority, let's praise Him. அந்த நாலாம் ஜாமத்தில் நடுக்கடலின் மேல் நடந்து வந்த இயேசு, The Lord Jesus Christ on the fourth watch who walked over that sea. ஒருவன் நடைபாதையில் நடப்பது போல கடல் அலையின் மேல் நடந்த இயேசு, The Lord Jesus who walked on the sea, just walking in the walking path. கர்த்தர் உன்னை பாதுகாக்கும்படி வருகிறார். The Lord Jesus is coming only to protect you. எனக்கு யாரும் என்னை பாதுகாக்க இல்லையே என்று நினைக்காதே. Don't think nobody there to guard you or protect you. உனக்காக அவர் வருகிறார். Only for your sake is coming towards you. இந்த விசுவாசமுடைய கரங்கள் மாத்திரம் உயரட்டும். The people who have the faith, let that hand alone be lifted. நம்முடைய ஸ்தோத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் கூட வல்லமை உண்டாக வேண்டும். And given the praises, still more we need a power in that. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு சத்தம் கொடுத்திருக்காரோ அவ்வளவு சத்தமா நீங்க துதிக்க வேண்டும். How much God had given naturally the power, with that power you must praise God. நான் ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். But I have made a decision with the Lord. எனக்கு எவ்வளவு சத்தம் ஆண்டவர் கொடுக்கிறீரோ அது அவ்வளவு உமக்காக. Whatever the sound you give, Lord, I give it back to you. சில வேளையில ஒரு சத்தம் கூட போட முடியாம அப்படியே இருப்பேன். Sometimes I will not able to even make a little noise or voice. அவர் சத்தம் கொடுப்பார். But God will be giving the power of sound. அதெல்லாம் ஃபுல்லா ஆண்டவருக்காக. And all that is only fully for the Lord alone. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சத்தம் எல்லாம் கர்த்தருக்காக கொடு. Whatever the sound of the Lord, give it to the Lord. Amen. Praise the Lord.
காலத்திலும் நம்பியாய் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்பியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆகியே அன்புமே துரோகியே என் சொந்தமே. ஆகியே அன்புமே துரோகியே என் சொந்தமே. கர்த்தர் அந்த சமுத்திரத்தின் மேல் நடந்து சீசர்கள் அண்டை வந்தது போல, as Jesus walked over that to sea and came to the disciples, நீ எந்த அலையையும் புயலையும் கண்டு பயப்படுகிறாயோ அதே அலையின் மேல் அதே புயலின் மேல் அதிகாரம் உடையவராக உன் அண்டை வருகிறார். what do you fear about the storm and the waves, having the same authority over there, he's coming near you. We have a trust upon Jesus. When you pray, you will have a deliverance. With the loud voice, let's praise him. தெரிந்த காட்டுதானே, எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி நாற்காலியில் இருக்கிற எல்லாரும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்பியாய் உம்மை நான் துதிப்பேன். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியோடு நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் 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 அருமையான தேவனுடைய ஜனங்களே, Oh dear people of God, நீங்கள் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இருங்கள். you have a faith and be encouraged. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் ஜாமத்திலும் இரண்டாம் ஜாமத்திலும் மூன்றாம் ஜாமத்திலும் நாலாம் ஜாமத்திலும் கண்ணுறங்காமல் நமக்காக நம்மை காவல் காத்துக்கொண்டே இருக்கிறார். The first one, the second and the third, fourth one, without slumbering, he is watching and vigilant. உனக்கு எந்த தீமையும் ஏற்படாது.
no evil will come upon you. கர்த்தர் ஜாமம் காக்கிறவராக இருக்கிறார். The Lord God is watching you all the watches. நாலாம் ஜாமத்திலே சீசர்கள் அண்டை நடந்து வந்தவர். The Lord who came on the fourth watch near to the disciples. உன் அண்டையிலும் வருகிறார். And he is also coming near to you. பயப்படாமல் கலங்காமல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக Nextly, லூக்கா 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வைத்து நாம் கர்த்தரை துதிக்கப் போகிறோம். Luke the Gospel chapter 13 verse 33, keeping it as a basis, we are going to praise God. லூக்கா 13ஆம் அதிகாரம் Luke the Gospel 13 chapter 33ஆம் வசனம். 33rd verse. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். Nevertheless, I must walk today and tomorrow and the day following, for it cannot be that a prophet perish out of Jerusalem. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்த நாட்களில் While the Lord Jesus Christ was fulfilling his time of his ministry, ஒரு நாள் ஏரோது ராஜா இயேசுவுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறார். now that Herod is sending that message to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவை ஏரோது ராஜா கொல்ல போகிறான் என்று. Now that Herod is going to kill the Lord Jesus Christ. அப்பொழுதுதான் இயேசு சொன்ன வார்த்தை இது. And only in that time, that was the word uttered by Lord Jesus Christ. நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நடமாட வேண்டும். I must walk today and tomorrow and the day following. நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நடமாட வேண்டும். I must walk today and tomorrow and the day following. எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை. For it cannot be that a prophet perish out of Jerusalem. இந்த ஏரோதுனுடைய குடும்பமே கொலைக்கார குடும்பம். Even the family of Herod is a murderous family. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ததும் அந்த ஏரோது குடும்பம் தான். While the Lord Jesus Christ born in the world, only that Herod had killed all those babes. யோவான் ஸ்நானனை கொன்றதும் அந்த ஏரோது குடும்பம் தான். Only that John the Baptist also killed by that family of the இப்பொழுது Herod. இயேசுவை கொல்லும்படியாக செய்தி சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது. Now to kill the Lord Jesus Christ, he had sent a message. யாக்கோபை கொன்றதும் அந்த குடும்பம் தான். Only the James have been killed by that family. அது ஒரு கொலைக்கார குடும்பம். That is a murderous family. அது கொலை பாதகத்தின் ஆவி. That is a murderous spirit. அது கொலை பாதகத்தின் ஆவி. And that is a murderous spirit. அது உலகமெல்லாம் இன்றைக்கு தலை விரித்து தாண்டவம் ஆடுகிறது. And even the whole of the world, it is having a great capacity. கொலை பாதகத்தின் ஆவி சுவிசேஷத்தின் வல்லமையை நிறுத்த முடியாது. And the murderous spirit in no way could stop the gospel. இந்த கொலை பாதகத்தின் ஆவி எத்தனை கிறிஸ்தவர்களை கொலை செய்தது தெரியுமா? And how this murderous spirit, how many Christians been slain? முதலாம் ஆதி நூற்றாண்டில் இருந்தே பாருங்கள் எத்தனை கிறிஸ்தவர்களை இந்த கொலைக்கார ஆவிகள் கொலை செய்தன. Look from the first century, how many the Christians been slain by the murderous spirit. ஆனால் இந்த கொலைக்கார ஆவிகள் நிமித்தமாக சுவிசேஷம் நிறுத்தப்படாது. But because of this murderous spirit, the gospel in no way would be stopped. கர்த்தராகிய இயேசு இங்கே என்ன செய்கிறார் தெரியுமா? What the Lord Jesus is doing in this place now. நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நடமாட வேண்டும். அவருடைய ஊழியம், அவர் பிசாசுகளை துரத்தினார், அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கினார். And what was his ministry? He cast out the devil and healed the sick people. பரலோகத்தின் அதிகாரத்தின் மூலமாகத்தான் அவர் பிசாசுகளை துரத்தினார், அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கினார். Only from the power of heaven he cast out the devil and healed all the sick people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நான் இன்றைக்கும் நாளைக்கும் நடமாட வேண்டும், வியாதியஸ்தரை சுகமாக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும். Today, tomorrow and the day following I must walk, I must cast out the devil and heal the sick people. திரும்பவும் ஒருமுறை அதை சொல்லுகிறார் கர்த்தர். இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாட வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், வியாதியஸ்தரை சுகமாக்க வேண்டும். But he says today, tomorrow and the day following I must walk,
I must cast out the devil and heal the sick people. இங்கே கூட இந்த விஷயத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது சில பிசாசுகளை கர்த்தர் துரத்த போகிறார். And even when we praise God, God going to expel or cast out certain devils. ஆனால் ஏரோதின் வல்லமைகள் சொல்லுகிறது உன்னை கொலை செய்து விடுவேன் என்று. What is the spirit of Herod that I will slay you? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் நடமாடுவேன். Today, tomorrow and the day following I must walk. அவருடைய அதிகாரம் நிறுத்தப்படாது. இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யத்தான் போகிறேன். And he is the power is going to help us, nothing going to stop us today, tomorrow, the day following. எருசலேமுக்கு புறம்பாய் ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை. Even out of Jerusalem no prophet would be slain. நான் சொன்னதாக போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். As I told it, go and tell to that fox. அது திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற நரி. And it is a fox that seduces even the vineyard. அது ஜீவியத்தில் சரியில்லாத நரி. And that is a fox which is not a proper in the life. இந்த வல்லமைக்கு முன்பாக அந்த நரி நிற்க முடியாது. And before this power and authority, this fox would never able to stand. நான் இன்றைக்கும் நாளைக்கு நாளை மறுநாளும் வியாதியஸ்தரை சுகமாக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த, இந்த ரெண்டு காரியம் இப்பொழுது நடக்க போகிறது. I must walk today, tomorrow, the day following in the matter of healing the sick people and casting out the devil. The two things going to take place. சிலர் மேலே சில அசுத்த ஆவிகள் இருக்கிறது. And upon somebody they have some unclean evil இப்பொழுது நாம் spirits. துதிக்கும் போது அந்த அசுத்த ஆவிகள் கீழே விழும். And when we praise God, all the unclean spirit will fall down. நாம் இதை விசுவாசித்து கர்த்தரை தேவ சமூகத்தில் நின்று ஸ்தோத்திரிப்போமாக. And we're having a faith, let's stand on our knees and praise God. ஏரோதின் வல்லமைகள் வெட்கப்படுகின்றது. All the power I heard is going to be put to shame. கொலைபாதகத்தின் ஆவிகள் வெட்கப்படுகின்றன. Murder spirit going to be put to shame. மதுரையிலும் கூட அந்த கொலைபாதகத்தின் ஆவிகள் உண்டு. Even in Madurai, the murder spirit is there. மதுரையிலும் கூட அந்த கொலைபாதகத்தின் ஆவி உண்டு. Even in Madurai, there is a murder spirit. ஓ அந்த ஆவிகள் வெட்கப்பட்டு போகட்டும். Let that spirit put to shame. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை செய்கிறார், நிறைவேற்றுகிறார். And the Lord Jesus Christ is able to do his ministry and fulfilling the ministry. அவர் வியாதியஸ்தரை சுகமாக்குகிறார். And he is healing sick people. அவர் பிசாசுகளை துரத்துகிறார். And he is expelling and casting out the devil. இப்பொழுது நாம் எல்லாரும் துதிக்கும் போது அந்த பிசாசுகள் ஓடுகிறது. And when we praise God and all those the devil and Satan will flee. யாருக்காகவும் பிசாசின் போராட்டங்கள் இருந்தால், If you have any kind of struggle of the devil, பில்லி சூனிய கட்டுகள் இருந்தால், if you have a mindset of witchcraft, இதோ இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நிறைவேற்றப்படுகிறது. now the ministry of Jesus is fulfilled. இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் நான் நடமாடுவேன். Today, tomorrow, the day following, I will walk. நான் சுகமாக்குவேன். I will heal. நான் பிசாசுகளை துரத்துவேன். I will cast out the devil. இது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். This is the gospel of the Lord Jesus Christ. விசுவாசத்தோடு வல்லமையோடு ஸ்தோத்திரிப்போமாக. Now with the faith, with the power, let's praise Him. எல்லாரும் வல்லமையோடு ஸ்தோத்திரிப்போமாக. With the power, let's praise Him. தேவனின் ஆவிகள் வெட்கப்பட்டு போகும். Let that spirit of the heaven be put to shame. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கொலைக்கார ஆவிக்கு விரோதமாய் ஸ்துதிப்போமாக. Again, the murder spirit, let's praise Him. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு உன்னை சுகமாக்குகிறார். Jesus, He heals you. கவனியுங்கள். இயேசு உன்னை சுகமாக்க விரும்புகிறார். And Jesus want to heal you. ஆனால் அந்த கொலைகார ஆவி சொல்லுகிறது, உன்னை நான் சுகமாக்குற ஊழியம் செய்ய விடமாட்டேன். And that murder spirit, I will never allow you to do the ministry of. அந்த பிசாசை துரத்த உன்னை விடமாட்டேன். I will never allow you to cast out the devil. உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லுகிறார். I would slay you. நாம் இப்ப துதிக்கும் போது அந்த கொலைகார ஆவி எல்லாம் வெட்கப்படுகிறார். And while we praise God, and all the murder spirit will be put to shame. மதுரையில் உள்ள எல்லா கொலைகார ஆவிகளும் வெட்கப்பட்டு போகிறார்கள். All the murder spirit will be put to shame. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
நம்முடைய மத்தியிலே நடமாடுகிறார். The Lord Jesus Christ is moving in our midst. இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நடமாடுவேன் என்று சொன்னவர் அதோடு முடித்து விட்டு போய்விட்டார் என்று நினைக்காதீங்க. இப்பொழுது நடமாடி கொண்டிருக்கிறார். Don't think the Lord would tell today, tomorrow, the day following I would walk. He had stopped it. Now even presently walking. இயேசு நடமாடி கொண்டிருக்கிறார். Even now Jesus is walking in our midst. அந்த நரி வெட்கப்பட்டு போகட்டும். அந்த நரி இந்த மதுரையில் உள்ள எல்லா கொலைகார ஆவிகளுக்கு விரோதமாய் நாம் துதிப்போம். And let's praise again all the murderous spirit of Madurai. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வதற்கு ஹோமிசைட் என்று சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஹோமிசைட். In English, killing another man is called a homicide. ஒரு இனம் இன்னொரு இனத்தை கொல்வதற்கு ஜெனோசைட் என்று சொல்றாங்க. And killing one sect of people, another sect of people, and that is called a genocide. ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்கு fratricide என்று சொல்றாங்க. And killing his own brother by a brother, it is called the fratricide. ஒரு புருஷன் தன் மனைவியையோ ஒரு மனைவி தன் புருஷனையோ கொல்வதற்கு அக்சாரிசைட் என்று சொல்றாங்க. And even killing the husband, killing the wife is called absurcide. ஒருவன் தன்னையே கொலை செய்வதற்கு சூசைட் என்று சொல்றாங்க. And killing himself, it is said as a suicide. இத்தனை சைடுகளுக்கு விரோதமாய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God again all these sides. ஆமென். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்தினார். இன்றைக்கும் வியாதியஸ்தரை சுகமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். The Lord Jesus Christ in that day, He healed the sick people and cast out the devil. Even today He is healing the sick and casting out the devil. சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்புகிற
கொலைபாதகத்தின் ஆவிகள் வெட்கப்பட்டு போவதாக. Whatever the murder spirit raised against the gospel, let it be put to shame. எல்லா ஏகோவின் ஆவிகள் வெட்கப்பட்டு போவதாக. All the spirit of Herod, let it be put to shame. எல்லா கைகளும் இயேசுவே ஆண்டவர். அடுத்ததாக Nextly, எரேமியா 38 அதிகாரம் 7 வசனத்தை வைத்து நாம் கர்த்தரை துதிப்போம். Jeremiah 38, chapter verse 7. Keep it as a basis. Let's praise him. எரேமியாவை அவர்கள் ஒரு துறவிலை போட்டார்கள். And they cast out that Jeremiah in the well. அந்த துறவிலிருந்து எரேமியாவை விடுவிக்கும்படி அவனுக்காக ஒரு மனிதன் பரிந்து பேசினான். Only to deliver him out of that well, one person is making intercession. அவன் பரிந்து பேசினது நிமித்தமாக எரேமியா அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டான். As he made an intercession, Jeremiah was delivered out of the place. இங்கே अनेகர் சில காரியங்கள் விடுதலைக்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். And today, having a desire and aspiration to be delivered from certain things. எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ இந்த வசனத்தை வைத்து துதிக்கும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. Whatever the matter, you want a deliverance. When you keep these words and praise, you will get the deliverance. எரேமியா 38:7. And Jeremiah 38:7. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். Now when Ebed-melech, the Ethiopian, one of the eunuchs, which was in the king's house, heard that they put Jeremiah in the dungeon, then king sitting in the gate of Benjamin. இந்த எபெத்மெலேக் என்பவன் ஒரு எத்தியோப்பியன். அவன் ராஜ அரண்மனையிலே ஒரு பிரதானியாக இருந்தான். And this Ebed-melech was Ethiopian, and he was in the king's house. சாதாரணமாக எத்தியோப்பியன் ஒரு நல்ல சுபாவமுடையவன் என்று சொல்லப்படவில்லை. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது, சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. It said that the Ethiopian and as well as the leopard in no way were able to change the spot and the nature. அது மட்டுமல்ல, ராஜ அரண்மனையிலே பிரதானியாக இருக்கிறவர்கள் சாதாரணமாக நல்ல சுபாவத்தோடு காணப்படுவது அரிது என்றுதான் சரித்திரம் சொல்லுகிறது. Even the history side, the people are like a ruler, like a eunuch in the king's palace, they won't be good. அவர்கள் தங்களுடைய விருப்பம் போலதான் ஜீவிப்பார்களாம். And they would live according to their will and wish. நல்லவர்கள் சிலர்தான். Only few will be a good people. ஆனால் இந்த எபெத்மெலேக் என்பவன் தேவ பயமுள்ளவனாக இருந்தான். But this Ebed-melech was a God-fearing man. நடந்தது என்ன தெரியுமா? What really happened now? யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்டு கொண்டிருந்த நாட்களில், In the time when the Judah, the king, the Zedekiah was ruling, இந்த எரேமியாவை அநியாயமாக அவனை தீர்ப்பளித்து ஒரு தண்ணீர் இல்லாத துறவிலே போட்டு விட்டார்கள். and they adjudged wrongly the Jeremiah and cast him into the waterless pit. இதை கேள்விப்பட்ட இந்த எத்தியோப்பியன் ஆகிய அரண்மனை பிரதானியாக இருந்த எபெத்மெலேக் என்பவன் ராஜாவினிடத்தில் போய் இந்த எரேமியாவை விடுதலையாக்க வேண்டும் என்று பரிந்து பேசுகிறான். But the matter which you heard by Ebed-melech, he went to the king and he interceded with the king that the Jeremiah must be delivered out of that well. அவன் எரேமியாவுடைய ஃப்ரெண்ட் அல்ல. He was not a friend of Jeremiah. இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்ததில்லை. And they never closely lived with each other. எரேமியா ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை எபெத்மெலேக் அறிந்திருந்தான். But Ebed-melech understood that that Jeremiah was a man of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீ எரேமியாவை போன்ற ஒரு ஆளாக இருந்தால், If you are a man like Jeremiah, உன்னை அநியாயமாக துறவிலே போடும்போது, when they unrighteously cast you into the well, உனக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிற பக்தி உள்ளவர்கள் எழும்புவார்கள். and wanting to intercede with God, God will raise some godly people.
ஒரு நாள் நான் கேரளாவிலே ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். One day, once I went to Kerala for convention. ஒரு வயதான ஐயா என்னிடத்தில் வந்து நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். When I went to Kerala, one Appachan, that old man, and daily I pray for you. நான் நினைத்தேன் இந்த அப்பச்சன் சும்மா சொல்றார், பொய் சொல்றார் என்று நினைத்தேன். I thought that Appachan, that old man, is telling a lie. அப்ப நான் பேசாமல் நின்றதை பார்த்து அவர் விளங்கிக் கொண்டார், அவர் சொன்னதை நான் விசுவாசிக்கவில்லை என்று. When I stood silent, he thought what he had told me, that I did not believe it. அவர் அவருடைய டைரி எடுத்து காட்டினார். And he took his diary and showed me. சில பெயர்கள் எழுதி இருக்கிறார். And he had written certain names. ராத்திரிலே 2 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறார். And waking up in the middle of the night, 2 o'clock. சில பெயர்கள் இருக்கிறது, அதுல என்னுடைய பெயரும் எழுதி இருக்கிறார். And he had written certain names in between. My names also were written. நான் அசந்து போனேன். But I was greatly astonished. கர்த்தாவே, என்னை அறியாத ஆட்கள், எனக்கு பழக்கமில்லாத ஆட்கள், எங்கேயோ ஒரு இடத்திலே, என்னுடைய சொந்த இடத்திலும் கூட இல்ல, எங்கேயோ ஒரு இடத்திலே இருந்து எனக்காக ஜெபிக்கிறார்களே. The people who have not known, even the people who are not in my place, but they are somewhere, but in that place they are praying and praising for me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நீங்கள் எரேமியாவை போன்ற ஆட்களாக இருந்தால், If you are like a man, like a Jeremiah, அநியாயமாய் துறவிலே போடப்பட்டாலும், even though you are cast into that well unrighteously, அங்கிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, only to deliver out of that place, யாரோ ஒருவர், உங்களுடைய சொந்தக்காரர் அல்ல, உங்களுக்கு பழகினவர் அல்ல, ஒரு பக்தியுள்ள மனுஷன் எங்கேயோ இருந்து உனக்காக ஜெபிக்கிறான். somewhere, not your relatives or known person, but person who never know, godly man would be praying for you. அநியாயமாய் நீங்கள் கஷ்டத்தினூடாக போகும்போது, While you go unrighteously in affliction, தேவ சமூகத்தில் நமக்காக பரிந்து பேச பக்தி உள்ளவர்களை கர்த்தர் எழுப்புகிறார் என்ற விசுவாசமுடையவர்கள் மட்டும் முழங்கால் என்று கர்த்தரை துதிப்போமாக. people who have a hope and the faith that God would raise the godly to intercede with that people, praise God. உங்களுடைய அறிவில்லாதே, Because you are not right, உனக்கு தெரியாதே, because you will understand, பக்தி உள்ளவர்கள் உனக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். godly people without your knowledge, they are making intercession in the presence of the Lord. அந்த ஜெபம் கேட்கப்படும். That prayer would be answered. நீ விடுதலையாக்கப்படுவாய். You would be certainly delivered. நீ எதிர்பார்க்கிற விடுதலை உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். What you anticipate the deliverance, certainly you will get it in your life. கர்த்தரை துதிப்போமாக. In the name of God, that's crazy. உங்களுடைய கர்த்தரை துதிப்போமாக. Oh, servant of God, that's crazy. கர்த்தரை துதிப்போமாக. Oh, people of God, that's crazy. ஸ்தோத்திரமாகவே, ஸ்தோத்திரமாகவே. ஸ்தோத்திரமாகவே, ஸ்தோத்திரமாகவே. ஸ்தோத்திரமாகவே, ஸ்தோத்திரமாகவே. ஸ்தோத்திரமாகவே, ஸ்தோத்திரமாகவே. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், I want to tell it back again. நீங்கள் அநியாயமாக சில கஷ்டத்தினூடாக போய் கொண்டிருக்கலாம். You may be undergoing afflictions unrighteously. நீங்களும் கூட எரேமியாவை போல தண்ணீர் இல்லாத கிணறிலே போடப்படலாம். Sometime like a Jeremiah, you may be cast into the waterless well. ஆனாலும் நீங்கள் எரேமியாவை போன்ற மனுஷர்களாய் இருந்தால், But if you are like a man like a Jeremiah, உங்களை அறியாமலேயே ராஜாவினிடத்தில் பரிந்து பேசுகிற பக்தி உள்ளவர்கள் எழும்புவார்கள். without your knowledge, even to the king, the godly people will raise up to intercede. எபெத்-மெலெக் என்ற பெயரின் அர்த்தம் Ebed-melech, the meaning of that name, ராஜாவின் அடிமை என்றுதான். it's the king's slave. ஆமென். ராஜாவின் அடிமை.
He is the king's slave. உனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசும்படி ஆண்டவருக்கு அடிமைகளாய் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். Only for you to make intercession. There are certain people who are like a king's slave. ஆனால் அது உனக்கு தெரியாது. You may not know that. உனக்காக விண்ணப்பங்கள் ஆண்டவரிடத்திலே போய் கொண்டிருக்கிறது. Now for your sake a supplication is going out of the Lord. ஏற்ற சமயத்தில் நீ விடுதலையாக்கப்படுவாய். At the right time, the time is anyway. சமீபத்திலே ஒரு பாஸ்டர் கேரளாவிலே மரித்து போனார். Very recently one pastor passed away in Kerala. அவருடைய அடக்காராதனைக்கு கூட நான் போய் வந்தேன். I went and attended the funeral service. அவர் எனக்கு போன் பண்ணி, நான் வியாதியா இருக்கும்போது அவர் எனக்கு போன் பண்ணியிருந்தார். While I was sick, he telephoned to me. அதுல அவர் சொன்ன ஒரு வார்த்தை, And the word what he uttered to me, என்னுடைய ஜெப நேரத்தில் உங்களை நினைக்கிறேன் என்று சொன்னார். in my prayer time I remember you. அவர் யாரோ நான் யாரோ. He is somebody, I am somebody. அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டது. That word had really touched my heart. தங்களுடைய ஜெப நேரங்களில் உங்களை நினைக்கிறவர்கள் உண்டு என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். In the time of prayer there would be somebody remembering and praying for கர்த்தருடைய you. சமூகத்திலே ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்கள் நிச்சயமாய் கேட்கப்படும். Whatever supplication offered in the presence of God certainly will be heard. ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிற எபேத் மலேக்கு எனக்காக நீர் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. Oh, like a king's slave, like Ebed-melech you have kept for me. எரேமியா துறவிலே போடப்படும்போது எரேமியாவிடத்திலே வந்து இந்த எபேத் மலேக், எரேமியாவே நீர் பயப்படாதிரும், நான் உமக்காக ராஜாவினிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் என்று கூட சொல்லவில்லை. While the Jeremiah was cast into the waterless well, even the Ebed-melech never said, I am going to intercede, don't be fearful. He never said that word. நமக்கு தெரியாமலேயே நமக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. And without the knowledge there is somebody to pray for us. விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்ததாக Nextly, எரேமியா 23ஆம் அதிகாரம் Jeremiah 23rd chapter 23 24 வசனங்களிலே and 23 and 24 verses. நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நான் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறேன். I am not the Lord of near, even to the far off. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவராக இருக்கிறேன். I am the Lord who is filling the heaven and the earth. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவீடுகளில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். Am I a God at hand, saith the Lord, and not a God afar off? Can any hide himself in secret places, that I shall not see him, saith the Lord? Do not I fill heaven and earth, saith the Lord. இந்த வசனத்திலே பல பகுதிகள் உண்டு, அதெல்லாம் நான் விளக்கமாக சொல்ல இப்பொழுது சமயமில்லை. And there are a lot of things found in the verses. I have no time to say elaborately. நம்முடைய தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். Our God is not God at hand, even the things far off. He is a God. அதாவது நம்முடைய தேவனுக்கு தூரம் என்று ஒன்று இல்லை.
Our God is having nothing to be said as far off. எல்லா இடத்திலும் பிரசன்னம் அளிக்கிறவர். And He is the Lord who is able to show His presence elsewhere. ரெண்டோ மூன்றோ பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே இருக்கிறேன். Where 2 or 3 gathered in His name, there He would be. ஆண்டவருக்கு தெரியாமல் யாராலும் தங்களை ஒழிக்க முடியுமா? அப்படி ஒரு இடம் உண்டா? Is there any place without the knowledge of the Lord could anybody hide themselves? நீ ஆண்டவருக்கு மறைவாக எங்கே போய் ஒழிக்க முடியும்? And hiding yourself where you could go and hide. சிலர் கேட்கிறார்கள் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று. Somebody would put that question, where God is. கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற கேள்வி சரியான கேள்வி அல்ல. Where God is, it is not a proper question. கடவுள் இல்லாத இடம் எது என்று கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. And where is a place without God? That is the proper thing. கடவுள் இல்லாத இடம் எது என்று கேட்டு பாருங்கள். You just ask Him, where is the place that is without God? கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். God is present everywhere. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சமீபத்திலும் இருக்கிறார், தூரத்திலும் அவர் இருக்கிறார். He is at hand, even He is far off. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. And all places the Lord is having His presence. எல்லா இடத்திலும் தேவனுடைய சமூகம் உண்டு என்பதை விசுவாசித்து இப்ப நாம் துதிக்க வேண்டும். And the Lord's presence is everywhere. Believing it, we must praise Him. இரண்டாவது, அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். And secondly, He is the Lord is filling the heaven and the earth. நான் நினைத்து கொண்டிருந்தேன் பூமியை மட்டும்தான் அவர் நிரப்புகிறார் என்று. And I thought He will be only filling the earth alone. அவர் வானத்தையும் நிரப்புகிறார். And it is said that He could even fill the heaven. கொஞ்சம் கூட நான் யோசித்தேன் எப்படி இது வானத்தை நிரப்புகிறார் என்று. And I was thinking a little how He could fill that heaven. வானத்தை கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். The Lord God is filling the heaven. ஒரு பாவியாகிய மனிதனை நீதிமானாக்கி பூரணனாக்கி அவனை பரலோகத்தில் கொண்டு போய் அங்கே நிரப்புகிறார். And the man who is a sinner, making him as a righteous and perfect, made him to stand in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படிதான் அவர் வானத்தை நிரப்புகிறார். And in such a way He is filling the heaven. ஒரு பாவியா இருக்கிற மனிதனை நீதிமானாக்கி ஒரு சாதாரண மனிதனை புனிதனாய் மாற்றி பூரணனாய் மாற்றி அவனை பரலோகத்தில் கொண்டு போய் நிரப்புகிறார். The man who is like a sinner, He made him a righteous and saint and perfect man, made him to stand in heaven. பூமியையும் நிரப்புகிறார். And also He is filling the earth as well. அது பூமியை அவருடைய நன்மையினால் நிரப்புவதை காண்பிக்கிறார். It's what He says about filling the earth with His goodness. உனக்கு என்ன இல்லை அதை கர்த்தர் நிரப்ப வல்லவர். What you have nothing, He is able to fill it all. உனக்கு என்ன நன்மை வேண்டும்? What the goodness you are in need of. வேலை வேண்டுமா? Do you want a job? வேலை வேண்டுமா? Do you want employment? நல்ல ஹேண்ட்சம் salary வேணுமா? Do you want a handsome salary? 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வேண்டுமா? Do you want a salary of 5 lakhs? கர்த்தர் நிரப்புகிறார். The Lord is filling it up. அவருக்கு அது ஒரு விஷயம் அல்ல. It's not a matter for the Lord. உனக்கு இந்த பூமியில் என்னென்ன வேண்டுமோ அதெல்லாவற்றாலும் அவர் உன்னை நிரப்ப வல்லவர். Whatever the things that is needful on this earth, He will fill it all. அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. And His grace have no end at all. அவருடைய ஐஸ்வரியத்துக்கு முடிவே இல்லை. And His riches have no end at all. இப்ப துதிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. And while you praise God, whatever the goodness you need, you must keep it in your mind. உங்க மனசுக்குள்ள ஏதோ சில காரியங்களை வைத்தான் நீங்கள் சில எழுதி கூட போட்டிருப்பீங்க. மனதில் வைத்துதான் இங்கே வந்திருப்பீர்கள். And you have written something and put it in that prayer request box. With that something in your mind only, you would have all come in this place. அதை விட அதிகமாக நமக்கு என்ன அவசியம் என்று அவர் அறிகிறார். But the Lord God knows what is things that is beyond, that is needful in our life. அவர் பூமியையும் நிரப்புகிறார். And He is filling this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சகல நன்மைகளாலும் அவர் நிரப்புகிறார். And He is filling with all kinds of goodness. சகல ஆசீர்வாதங்களாலும் நிரப்புகிறார். With all kinds of blessings He is filling us. இப்படிப்பட்ட தேவனை நாம் கொஞ்ச நேரம் துதிப்பலாமா? Can we all praise such a God? டயர்டா இருக்கிறவங்க களைப்பா இருக்கிறவங்க கை உயர்த்துங்கள். The people who say, I am tired, lift up your hand. யாரும் இல்லை. Nobody is here. கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நன்மையினால் இப்பொழுது நிரப்புகிறார். Let's praise God. God is filling with all goodness. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
சிந்தைகளை நாளை தினம் ஊருடைக்காய் என் சிந்தைகளை கவலையற்றதாக்கியதால் சோதரிப்பேனா ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் சோதரிப்பேனா ஜம்ப் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். I thought you would have all leap and jump in this place. தாவீது மட்டும் இந்த இடத்துல வந்திருந்தார் என்றால், If David had come in this place, அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஹாலே போதாது. even this big giant hall is not sufficient for him. இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்கள். With the depth of the heart, let's sing that song. நாளைக்காக ஏன் கவலைப்படுகிறாய்? Why you worry about the tomorrow? நாளைக்கு வாங்க வேண்டிய ரேஷனுக்காக ஏன் கவலைப்படுகிறாய்? Why you worry about tomorrow, about the ration? பிள்ளைகள் படிப்புக்காக ஏன் கவலைப்படுகிறாய்? Why you worry about your children's education? பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காக ஏன் கவலைப்படுகிறாய்? Why you just worry about your children's marriage? ஆபிரகாமுடைய மகனுக்கு ஒரு கல்யாணத்தை கர்த்தர் நடத்தவில்லையா? God not conducted the marriage of the son of Abraham. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். At the right appropriate time, God will do it. நீ தேடி போனால் ஃபெயிலியர் ஆகி போகும். If you go in search of it, that will end in failure. கர்த்தர் செய்யட்டும். Let God do it. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம். With the faith, let's sing it. ஆயத்து பட்சிகளை இன்னும் நமக்கு 10 நிமிஷம் தான் இருக்கிறது. What to do? We got barely 10 minutes before us. நான் சில வசனங்களை கூட சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வைத்து முடிக்கிறேன். And I want to tell some verses and I want to make you to praise God. ஏசாயா 24ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Let's come to Isaiah 24th chapter. ஏசாயா 24ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, While you come to Isaiah 24th chapter, நீங்கள் நெருப்பிலே என்னை மகிமைப்படுத்துவீர்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்கள் நெருப்பிலே என்னை மகிமைப்படுத்துவீர்கள். and there is a one word, you will glorify me in the fires. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Isaiah 24th chapter verse 15. ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். தமிழ் புத்தகத்துல வெளுக்கும் திசையிலும் சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். இங்கிலீஷ்ல வாசித்து பாருங்க. Wherefore glorify ye the Lord in the fires, even the name of the Lord of God of Israel in the isles of the sea. கர்த்தருடைய நாமத்தை நெருப்பிலே மகிமைப்படுத்துங்கள். And you had to glorify the name of the Lord in the midst of the fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நெருப்பின் வழியாய் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. In your life you will have a circumstance where you had to pass through the fire. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நெருப்பின் நடுவிலே நீ ஆண்டவரை மகிமைப்படுத்து.
But what these words say, in the midst of the fire, you glorify your God. உனக்கு தெரியும் நீ எந்த விதமான நெருப்பின் நடுவில் போய் கொண்டிருக்கிறாய் என்று. You yourself know well what kind of fire you are undergoing. ஆனால் நீ இப்பொழுது ஆண்டவரை துதிக்கும்போது அந்த நெருப்பு அணைந்து போகிறது. But now when you praise God, that fire would be extinguished. ஒரு பயங்கரமான சோதனை நடுவில் போய் கொண்டிருந்தார்கள் ஒரு குடும்பத்திலே. One family, they were going under a terrible temptation. மரணத்துக்கு ஏதுவான ஒரு படுக்கை, மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்திலே அவர் அந்த ஆள் மரித்து போகும் என்று. And only having the last breath, struggling, conflicting for the life. In a few minutes he will pass away from the world. ஆனால் மனைவி சொல்லுகிறார்கள், எனக்கு என்னுடைய இதயத்தில் அசைவே இல்லை. But the wife said, I have no shaking in my heart. அவர்கள் முழங்கால் நின்று ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். And she stood on her knees and started praising the Lord continuously. நம்பிக்கையோடு, With all hope and faith. அவர்கள் துதித்துக் கொண்டே இருந்தபோது அந்த நெருப்பில் இருந்து அவர்கள் ஜெயம் பெற்றுக் கொண்டார்கள். While she was continuously praise the Lord, from that fire she got the victory. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் கூப்பிட்டு உங்களை விசாரித்தால் சொல்வீர்கள் எப்படிப்பட்ட நெருப்பின் வழியாய் நீங்கள் போகிறீர்கள் என்று. If I call you personally and ask you what kind of fire you are presently undergoing, you will tell one by one. ஆகையால் கர்த்தரின் நாமத்தை இந்த நெருப்பின் மத்தியிலும் மகிமைப்படுத்துங்கள். But the name of the Lord in the midst of the fire glorify ye. அப்பொழுது நெருப்பு அணைந்து போகும். Then the fire will be put off. இந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With the faith, let's praise him. அக்கினியை அவிழ்த்து போடுவதற்கான ஸ்தோத்திரம். And let's consume that fire. அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் போதாது. அக்னியின் மத்தியிலே போய் அக்னியை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த ஸ்தோத்திரம் போதாது. If you want to go through that fire and to avenge the fire, this the praising sound is not enough. விசுவாசத்தோடு துதியுங்கள். With the faith, let's praise him. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியம், இந்த மதுரை பட்டணத்துக்காக நாம் துதிக்க வேண்டும். And another thing, for the city of Madurai, we had to praise God. இப்ப கொஞ்ச நாட்களாக சில காய்ச்சல், ஒரு காய்ச்சல், என்ன காய்ச்சல்? டெங்கு காய்ச்சல். And few days in Madurai city we have one fever called dengue. நாம் துதிப்போம், அந்த டெங்கு காய்ச்சல் நம்முடைய ஜனங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடாது, மதுரையிலே வரக்கூடாது. And let's praise God that dengue never come into our family. Even it should never visit the city of Madurai. தமிழ்நாட்டிலே வரக்கூடாது. Even it should never come to Tamil Nadu. ஏன் இந்தியாவிலே வரக்கூடாது? Even India. அது எங்கேயாவது அந்த பன்றி கூட்டங்கள் போய் சமுத்திரத்தை விழுந்த போல விழுகும். Let it go into the herd of the swine. Let it fall down into the sea. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With the faith, let's praise him. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணி அந்த வாதையை விரட்டி அடிப்போம். Let's praise him and send away the pestilence out in our midst. நம்முடைய வீடுகளில் அது வரக்கூடாது. In our family, in our house, it should never come. நாம் ஜீவிக்கிற இந்த பட்டணத்திலிருந்தே அது துரத்தப்பட வேண்டும். Even the city what we dwell, it must be expelled. எந்த மனிதர் மேலும் அதற்கு அதிகாரம் இருக்கு இல்லை. And it has got no power over any man. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். Let the blood of Jesus be sprinkled upon. இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளிலே வாதை இல்லை. Whatever they have that blood of Jesus sprinkled, there is no plague. சத்தமாய் ஸ்தோத்திரிப்போமாக. Loudly, let's raise him.
இப்பொழுது நீங்கள் எழுதி போட்டதான விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Now whatever the prayer request you cast into the box, we are going to pray. பாஸ்டர்மார் எல்லாரும் வாங்க. Now let all pastors come near here. பாஸ்டர்மார் எல்லாரும் வாங்க. All the pastors. நீங்கள் எழுதி போட்டதான அந்த ஜெப விண்ணப்பங்களிலே கை வைத்து ஜெபிக்கிறோம். Whatever the prayer request you have written and cast it into the box, we are going to lay our hand and going to pray. நீங்கள் எழுதினதை கர்த்தர் கண்டார். Whatever you written, God had seen that. நீங்கள் என்ன எழுதினீர்கள் என்று கர்த்தர் கண்டார். Whatever you have written, God had seen that matter. கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். And the Lord God going to provide it. கர்த்தருக்கு பெரிய காரியம் அல்ல. It's not a great matter for the Lord. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். Whatever impossible to man, it is possible with God. ஜெபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். Oh Lord, we hear the prayer, all that flesh will come and hear. கர்த்தர் வல்லவர். God is a powerful God. வாக்கு மாறாதவர். And he is unchanging in the promises. உண்மையுள்ளவர். He is a faithful God. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். God is good. நாம் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடித்து கொள்ளுங்க. சகோதரர்கள் சகோதரர் கையை பிடிங்க. சகோதரிகள் சகோதரிகளை கையை பிடிங்க. All the brothers, you just you catch the other brother hand. Amen. Even the sister, you catch. இப்போ ஒரு செயின் எல்லாம் ஒரு செயின் போல ஆகிவிட்டது. Now all that is something like form like a chain. இந்த விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். Let's pray that God must hearken to this supplication. நீங்கள் எழுதின விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் ஆமென் என்று சொல்லி இருக்கிறார். Whatever the request you have written, கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அவனை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை எழுதினான். இந்த ஏழை எழுதினாள். அதை கர்த்தர் கேட்டு சில ஆட்கள் வியாதியா இருக்கிறார்கள். some people are sick. திருச்சியிலே பாஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கிறாராம். Pastor George Varghese in Trichy, he is serious, he is sick. தூத்துக்குடியில அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட மிகவும் கஷ்டமா இருக்கிறாராம். Even Tuticorin, the assistant pastor also is under sickness. இங்க இந்த ஒரு பவர் போகட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாஸ்டர் மோகன்தாஸ் கூட மிகவும் பலவீனமாக இருக்கிறார். அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுதி கர்த்தரை
ஸ்தோத்திரம் 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம்